என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அதான் அந்த கடையில் வந்து ஒரு ஹைலைட்னே சொல்லலாம். அண்ட் வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறம் இதோட ஃபுட்டு வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதோட எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட சும்மா இன்ஃபார்ம் பண்ணுவேன், ஒரு சின்ன கிளிப்பாக இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கர் ஹோட்டலுக்கும் மேலே தாங்க இருக்கிறேன். ஸோ எனக்கு முன்னாடி ஒரு கடல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டு வேளாங்கண்ணியில் எங்கேயுமே இருக்காது. இந்த கடல் வியூவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி என் டிஷ்ஷும் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதை பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 5 ஐட்டம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட் பண்ணேன். ஸோ அது கூட வந்து சிக்கன் கிரேவி அண்டு ஃபிஷ் கிரேவி இது ரெண்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லெக் பீஸ் மஜாவாக சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து வஞ்சர மீன் சாப்பிட்லாமேன்னு அந்த லெமன்லாம் அழகாக புரிஞ்சு அந்த சாஸியாக மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு கடி, ஐயோ சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது இந்த சீ ஃபுட். அங்கே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிராப் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணேன். நான் யூஸ்வலாக வீட்டில் சாப்பிட மாட்டேன், பட் அங்கே அழகாக அந்த கார்னிஷ்லாம் பண்ணி லெமன்லாம் வச்சதுனால அதையும் சாப்பிட்டா சூப்பராகவே இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். மெயினாக வந்தீங்கன்னா இந்த ஃப்ளை ஆகிற பரோட்டா இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க. ஸோ நான் மெயினாக போனது வந்து அதை பார்க்குறதுக்கு தான். என்னடா பரோட்டா பறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக போயிருந்தேன். அதேமாரியே பறந்துச்சு. ஸோ நீங்களும் போய் பாருங்கள். See you on the next video guys.